அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் தான் நினைத்ததை, தன் நாடியதை நடத்த வேண்டுமென்றால் அவன் எந்த விதத்தில் வேண்டாலும் நடத்தி காட்டுவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய குர்ஆன் வசனத்தை நம்மளுக்கு நினைவூட்டும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்து காட்டியிருக்கான். அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காசா மக்கள் எவ்வளவோ அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்கு உலக மக்கள் எல்லா பேருமே எப்படியாவது ஒரு வகையில உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவா செய்வோம். அந்த மக்களுக்கு நம்ம துவா செய்வோம் அப்படின்றதுக்காண்டி அந்த துவாவையாவது நம்ம கேட்டுட்டு இருக்கோம் எல்லா இடத்துல. அத தானே நம்மளால செய்ய முடியுது. ஏன்னா பெரிய பெரிய உலக நாடுகளே அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முன் வராம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க படுற கஷ்டங்கள. ஆனா இறைவன் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டான்ல. அதனால பக்கத்துல உள்ள எகிப்து மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லலாம் அவங்க கிட்ட இருக்க உணவுப் பொருட்கள், கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள் இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு, உணவுப் பொருட்கள் எல்லாம் பாட்டிலுக்குள்ள அடைச்சு, அல்லாட்ட ரொம்ப ஈமானோட அல்லாஹ் மீது அதிக அதிகமாக நம்பிக்கை வச்சு, எப்படியாவது இந்த உணவுப் பொருட்கள் காசா மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது சாத்தியமாகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவன் மீது இருக்க நம்பிக்கையில அவங்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லாம் ஒரு கப்பலுக்கு கேப்டன் இருப்பாரு, மேப் இருக்கும், திசை காட்டி கருவி இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர்டா போய் கப்பல் இந்த திசையை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனாலுமே அந்த கப்பல் கண்டிப்பா அந்த திசைக்கு போகுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இறைவன் நாடினால் எல்லாமே நடக்கும்ன்றதுக்கு அத்தாட்சியாக தான் இந்த விஷயம். அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் காசா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதை எடுத்து அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இறைவனுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை யாரால நடத்தி காட்ட முடியும்? இறைவன் ஒருவனால தான் நடத்தி காட்ட முடியும். இந்த விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்க ஈமான்லாம் என்ன ஒரு ஈமான் சொல்லுங்க. உம் அந்த மக்கள் இது போகுமா போகாத அது ரெண்டாம் பட்சம். ஆனா இறைவனை நம்புவோம். இறைவன் மீது அதிக அதிகமாக நம்பிக்கை வைப்போம். அவங்க ஈமான் எவ்வளவு பெரிய வலுவான ஈமான் பாத்தீங்களா? எப்படியாவது அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான் அந்த இடத்துக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க அனுப்பி வச்ச அந்த உணவுப் பொருள் கிடைக்க வேண்டிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியல. இறைவன் நம் ஈமானையும் பலப்படுத்துவானாக. நம்மளும் இறைவன் மீது அதிக அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். இறைவனிடத்துல அதிகமா துவா செய்யணும். இறைவன் நினைத்தால் நடக்காதது எதுவுமே கிடையாது. நம் தேவைகளை அனைத்தையுமே அவன்கிட்ட தான் கேட்கணும். எப்படி மூசா நபியோட தாயாருக்கு இறைவன் வாக்கு கொடுத்தானோ, ஃபிரௌன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றுகிட்டு இருக்கான். உங்க பையனை ஒரு பெட்டியில வச்சு நீங்க ஆத்துல போடுங்க. நான் உங்க பையனை திரும்ப உங்களிடம் கொண்டாந்து சேர்ப்பேன்னு சொல்லி மூசா நபியின் தாயாருக்கு இறைவன் கொடுத்த வாக்கு போல நீங்க போடுங்க, நான் அந்த மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்ற மாதிரி சேர்த்திருக்கான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல அதிக அதிகமாக துவா செய்யுங்க பாலஸ்தீன மக்களுக்கு. அனைத்து மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்குமே துவா செய்யுங்க. அல்லாஹ் அனைவருக்கும் நல்வழியை கொடுப்பான். அனைவருக்கும் நல்லதையே செய்வான். ஆமீன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை அதிக அதிகமாக பகிருங்க. அதிகமா எல்லா மக்களுக்கும் ஈமானை வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ் வழி வைப்பான். ஆமீன்.